எபிசோட் 97ல் எடுத்தோடனே விஜயோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் விஜய் சூசைட் பண்ணிக்க போகிறான் மாடியிலேருந்து குதிச்சு. அந்த டைம் சரியான நேரத்தில் அவனோட ஃப்ரெண்டு திலக் வந்து அவனை காப்பாற்றி அட்வைஸ் பண்ணுறான், இப்படிலாம் பண்ணாத அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு நாள் திலக் வந்து விஜயை பார்க்க அவனோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரப்போ அவங்க அம்மா கிட்டே கேட்குறான் விஜய் எங்கன்ட்டு. விஜய் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னு பாதிரி போய் 2 பேரும் போகவும் கதவு லாக் ஆகிருக்கு. அந்த லாக் பண்ண கதவை ட்ரை பண்ணுறப்ப ஓப்பன் ஆகலை. ஸோ கதவை உடச்சி உள்ளே போய் பார்த்தா திரும்பவும் சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அம்மா அப்பா திலக் எல்லோரும் அட்வைஸ் பண்ணி யூஸ் இல்லைன்னு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் விஜய் குடிக்கிறான். நல்லா குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறான். அதை வந்து அவங்க அப்பா பார்க்குறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு மனசு தாங்க முடியாமல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பேசுகிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் சரியில்லைப்பா, இதெல்லாம் எங்களோட தப்பு தான், ரதியை பார்க்க ஒன்றை விடாமல் இருந்தது, அதனால் நீ வருத்திக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து நீயும் ரதியும் பேசுகிறப்ப டாக்டர் ஆகணும்னு சொன்னீங்களா, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. அப்படியே ப்ரெசன்ட் காட்டுறாங்க. ப்ரெசண்ட்டில் டாக்டர் விஜயும் தேஜும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரீனாவோட ரீசன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அவங்க என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கலான்ட்டு டாக்டர் விஜய் சொல்கிறாரு. அதுபடி அவங்க டீமில் உள்ளவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் விஜய் பண்ணுறதை பார்த்துட்டு தேஜுக்கு டவுட் வருது. அதை ராக்கிட்ட கேட்குறான், விஜய் தான் ரீனாவோட அப்பாவான்ட்டு. அதுக்கு ராக்கியும் ஆமாம் அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர்கிட்ட மானசா பேச வரான். அவள் பேசுகிறப்ப இந்த மாதிரி அர்ஜுன் வந்துட்டு தப்பு பண்ண போகிறாரு,